வந்தே மாதரம் 2011 23/5/2011 ஸ்ரீபதி. அது ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி. அவர் வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருந்தார் தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு. அவர் என்ன பண்ணியிருக்கார், ஒரு ஹியரிங் போது 47 பிளாக்மெயிலர்ஸ் இருக்காங்க. பெட்டிஷன் போட்டு பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குறது தான் அவங்க வேலை. அந்த 47 பேர் பட்டியலில் என் பேர் இருந்திருக்கான். 47 பேர் கொண்ட பட்டியலில் என் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன சார் உங்களை பற்றி இப்படி சொல்கிறாரு, நீங்கள் அப்படியா சார் பெட்டிஷன் போட்டு மிரட்டி காசு வாங்கிங்களா சார் அப்படின்னு. அப்போல்லாம் நான் ஒன்றும் காசு வாங்கலை. அதுக்கப்புறம் ஒரு தடவை வாங்கியிருக்கேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் நான் அவருக்கு வந்து ஒரு பதில் போட்டேன். பெட்டிஷன் ஆஃப் எ பிளாக்மெயிலர் ரிகார்டிங். சார் வணக்கம், ஐ எம் ஜே மோகன்ராஜ், எ பிளாக்மெயிலர் as per the list of 47 alleged blackmailers with you. Since this petition to inform you that my second appeals numbering 6 only are lying in the honest cold storage of your office. I leave it to you to take action on the petitions or bury them, in which you are very good at. I should also point out that you are there in the Information Commission after office enjoying the fruits of a bureaucratic post as a reward for burying so many big corruption matters, including that one which Umashankar IAS, I hope he is not a blackmailer, brought to your knowledge. Have a good day. அப்படின்னு போட்டு RPAD. போய் சொல்லலைண்ணா, ரீசர்ச் போஸ்ட்டில் அனுப்பிச்சு அக்னாலஜ்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஆனாலும் அந்த 6 கேஸ் என்ன பண்ணாங்கன்னா, அப்புறமும் அவரும் கொண்டு வரல. அதுக்கப்புறமா 2015 16 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டு தான் அதை கொண்டு தான் அதுக்குள்ளே இப்போ ஃபைலை காணும், அதை காணும், இதை காணும் அடிக்கிற ரூட்டுலாம் அடித்து முடிச்சுட்டாங்க. அதில் உமாசங்கர் ஐஏஎஸ் கேட்டது ஒரு முக்கியமான விஷயம். கோயம்புத்தூரில் 24 அரசு கேபிள் கார்பரேஷன் சொத்துக்கள் டேமேஜ் பண்ணி சுமங்கலி கேபிள் விஷன் 300 கோடி அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்திடுச்சு. அதில் வந்து தயாநிதி மாறனா குண்டர் தடுப்பு சட்டத்தில் போடணும், குண்டர் தடுப்பு சட்டத்தில் போடணும்னு சொல்லி அந்த உமாசங்கர் ஐஏஎஸ் சர்விங் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு சீஃப் செக்ரட்டரி ஆகிறவருக்கு லெட்டர் போடுறாரு. ஆனால் அவர் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் நான் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டேன். நீதியரசர்கள் 2014 சைலண்டாக தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது ரைட்டு. அதுக்கப்புறம் இப்போது 2 பெட்டிஷன் இருக்குது சுப்ரீம் தகவல் ஆணையத்தில். ஒன்று வந்து துரான்மியூர் கோயில், அந்த கோயிலில் ஒரு இது நடந்தது, ஒரு விசேஷம் நடந்தது. அதில் பால் பாயசம் அது இதெல்லாம் பண்ணாங்க. என்ன செலவு, எப்படி பண்ணீங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு பதில் கிடையாது. அப்புறம் கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டேன், அதுக்கும் பதில் கிடையாது. முக்கியமான சமாச்சாரத்தில் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை மூடு அப்படின்னு ஒரு பேனர் கட்டிக்கிட்டு அங்கே போய் நின்னேன். 2 மணி நேரம் நின்னேன் வாசலில். என் கூட இன்னொரு நண்பர் வந்திருந்தார், வேதாரண்யத்து பன்னீர்செல்வம்ங்கிறவர். போலீஸ் காவல்துறை கண்டுக்கிட்டு ஒன்று அரெஸ்ட் பண்ணால் தானே பிரச்சனை, பைத்தியக்காரன் நில்லு அப்படின்னு. ஹைகோர்ட்டு அப்படி தான் இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் கேஸ் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி முக்கியமான சமாச்சாரங்கள் தகவல் ஆணையத்துக்கு கேட்டோம்னா அவங்களும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஊழல் இங்கேருந்து ஒழிக்கிறது, ஏழை மக்கள் வாழ்வை என்னைக்கு இதாகிறது, நல்லது நடக்கும் நம்புவோம். ஜெயஹிந்த்.